Good morning students, 9th standard Social Studies, Economics, Unit 2. The lesson name is Employment in India and Tamil Nadu. Learning objectives என்னென்ன கொடுத்துருக்காங்க. To know the employment structures in India, understand the organized and unorganized sectors, understand the distinctions between public sector and private sector, understand the change in employment pattern, to appreciate the case study format. Okay, first introduction பார்ப்போம். You know, the basic needs of every human beings are food, clothes and shelter. In present world, one more essential need has to be added in the list. That is employment. To survive in the world, we all need employment to earn money. Those who are engaged in economic activities in whatever capacity, high or low, are called employees. People who employ these workers and pay rewarded for their work are called the employers. ஸோ உங்களுக்கு தெரியும், நமக்கு அடிப்படை தேவை என்ன? ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம். ஓகேவா? இதுதான் மனிதனுடைய அடிப்படை தேவைன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்போ மாடர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கனாக்கா அந்த லிஸ்ட்டில் என்ன வருது? இந்த பேசிக் நீட்ஸில் வேலைவாய்ப்பு இதையும் நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த வேர்ல்டில் பார்த்திங்கனாக்கா நம்ம வாழறதுக்கு ஏர்னிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால் அதுக்கு என்ன தேவை? அதுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கனாக்கா ஹை லெவல் ஒர்க் அண்டு லோ லெவல் எம்ப்ளாயீஸ், ஹை லெவல் எம்ப்ளாயீஸ், லோ லெவல் எம்ப்ளாயீஸுன்ட்டு ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. இவங்கள வேலையில் அமர்த்துறவங்கள பேர் என்னன்னு சொல்லுவாங்க? எம்ப்ளாயர்ஸ். அவங்கள வேலையில் அமர்த்தி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவரை என்னன்னு சொல்லுவாங்க? எம்ப்ளாயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் இஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங். We take the age group of 15 to 60 years for the computation of workforce. Persons who are less than 15 years are considered as children, and a person who have crossed 60 years of age are excluded as they are not physically fit to undertake productive occupations. If larger percentage of a population is accountable by children and old age person, then the progress of the country would be very slow as the working force is very small. Besides, the small working force will have to maintain large non-working force for feeding out of the small national products. So இந்த உழைக்கிற வர்க்கம் இருக்கு இல்லைங்களா, உழைப்பாளர் குழுன்றது வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களை தான் சொல்கிறாங்க. உழைப்பாளர் குழுவை கணக்கிடும்போது 15 வயது முதல் 60 வயசு வரைக்கும் உள்ளவர்களை தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்போது 15 வயசு குறைஞ்சவங்கள குழந்தைகளாக நம்ம நினைக்கிறோம். 60 வயசை கடந்தவங்கள உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்வதற்கு உடல் ரீதியாக தகுதி இல்லாதவங்க இல்லையா? அதனால் அவர்களை உடல் உழைப்பு செய்ய முடியாது அப்படின்ட்டு விளக்கிடுறாங்க. மக்கள் தொகையில் பெரும்பகுதி குழந்தைகளும் வயது முதிர்ந்தவங்களும் இருந்தாங்க உழைப்பாளர் குழுவினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். இதனால் நாட்டோட முன்னேற்றம் மெதுவாக தான் நடைபெறும். குறைந்த உழைப்பாளர்கள் குழுவானது உழைப்பாளர் அல்லாத பெரிய குழுக்களுக்கு சிறிய தேசிய உற்பத்தியிலிருந்து உணவளித்து பராமரிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வேலைவாய்ப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இன் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் மல்டி டைமென்ஷனல். சம் கெட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அவுட் த இயர், சம் அதர் கெட்ஸ் எம்ப்ளாய்டு ஃபார் ஒன்லி எ ஃபியூ மந்த்ஸ் இன் எ இயர். இந்தியாவில் வேலைவாய்ப்பு தன்மை எப்படி இருக்குனாக்க பல பரிமாணங்களை கொண்டிருக்கு. சிலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஒரு வருஷத்தில் பல மாதங்களோ இல்லை சில மாதங்களோ தான் வேலை கிடைக்கிறது. இந்த எக்கனாமிக் இஸ் கிளாஸிஃபைடு இன்டு 3 செக்டார்ஸ். ஓகேவா? எக்கனாமிக் பொருளாதாரம் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா பிரைமரி ஆர் அக்ரிகல்ச்சர் செக்டார், முதன்மை துறை அல்லது விவசாயத்துறை. செகண்டரி ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டார், இரண்டாம் துறை அல்லது தொழில்துறை. அடுத்தது டெரிட்டரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார், மூன்றாம் துறை அல்லது சேவைத்துறைன்னுட்டு 3 செக்டாராக பிரிச்சிருக்காங்க. த செக்டார் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் denotes the number of workers engaged in different sectors of the economy.
though the occupational pattern varies from one country to another one. Can developing a countries like India that a large workforce will be engaged in primary sector while a small proportion in a secondary and tertiary sector, whereas in well developed countries the proportion of the workforce engaged in agriculture will be very small and majority of the labor force will be in the industrial and tertiary sectors. ஸோ வேலைவாய்ப்பை முறையாக நாட்டுக்கு நாடு மாறுது, ஓகேவா? இருந்தாலும் இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகளில் உழைப்பாளர்கள் குழு பெரும்பகுதி முதன்மை துறை அதாவது விவசாயத்துறையை சேர்ந்திருக்கு. சிறிய குழுக்கள் தான் 2வது அல்லது 3வது நிலை தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நன்கு வளர்ந்த நாடுகளில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள உழைப்பாளர்கள் குழுவோடைய பங்கு சிறிய அளவிலும், தொழில் மற்றும் சேவை துறையில் ஈடுபட்டிருக்கிறோடைய உழைப்பாளர்கள் குழுவோடைய பங்கு பெரிய அளவிலும் இருக்கும். Employment has always featured as an important element of development policy in India. இந்தியா மாதிரி வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கியமான கூறாக வேலைவாய்ப்பு எப்போவுமே இடம்பெற்றுள்ளது. எம்ப்ளாய்மெண்ட் growth has increased at the average rate of 2% during the past 4 decades since 1972 to 1973. 1972-73 பார்த்தீங்கன்னா இந்த வருஷங்களை பார்த்தீங்கன்னாக்க அந்த வருஷத்துலேருந்து தொடங்கி கடந்த 4-10 ஆண்டுகளில் வேலைவாய்ப்போட வளர்ச்சி சராசரியாக 2% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அடுத்தது டூ யூ நோ பார்க்க போகிறோம். இந்த மிடிவல் பீரியட் Feroz Shah Tughlaq, the Sultan of Delhi, had set up an employment bureau to solve the unemployment problem. இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவில் டெல்லி ஆண்ட சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக்ங்கிறவர் வேலைவாய்ப்பு சிக்கலை தீர்த்து வைப்பதற்காக அவர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைச்சார். டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்கனைஸ்டு அண்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஸோ வேலைவாய்ப்பு வகையில் ஆர்கனைஸ்டுனாக்க ஒழுங்கமைக்கப்பட்ட துறை, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னாக்க ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்ன்ட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ்டு செக்டார். The organized sector is one that incorporated with the appropriate authority or government and follows appropriate rules and regulations. In short, organized sectors are those which are deliberately planned, designed and duly sanctioned by competent authority. They are formal by nature. In India, employees of central and state governments, banks, railways, insurance, industries and so on can be called as organized sector. This sector works according to certain rules and regulations given in the law. Organized sector has some formal processes and procedures. The employees in these sectors are provided with job security and receiving higher wages than those of the unorganized sectors. Organized sectors gives good salary, fixed working hours, paid holidays and provides medical allowances and insurance. ஸோ ஆர்கனைஸ்டு செக்டார்னால் என்னென்னு பார்த்தோம், ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள். இதில் பார்த்திங்கனாக்க பதிவு செய்யப்பட்டது, அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுறது, ஊழியர்களுக்கு ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை தான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள், மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படும் துறைகளை தான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள்னு சொல்கிறோம். இந்த துறைகளில் சட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் செயல்படுது. இந்த ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் இருப்பதை காட்டிலும் அதிக ஊதியம் பெறாங்க, வழங்கப்படுது. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, மருத்துவ உதவித்தொகை மற்றும் காப்பீடு இவை எல்லாமும் வழங்கப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அன்ஆர்கனைஸ்டு செக்டார். The unorganized sector of the economic characterized by the household manufacturing activities and small scale industry. Jobs here are low paid and often not regular.
Mostly, they do not have paid leave, holiday, leave due to sickness, and so on. Employment is not secure. When there is no work, people are asked to leave the job. This sector includes a large number of people who are employed on their own during doing some jobs, small jobs such as selling on the street, doing repair work, and so on. In the unorganized sector, the employment terms are not fixed and regular. They do not enjoy any special benefits or job security. These enterprises are not registered with the government. ஸோ இந்த ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் பார்த்திங்கனாக்க அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்ன்றது வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் இவற்றை தான் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்னு சொல்கிறோம். இதற்கு விதிகளும் ஒழுங்குமுறைகளும் இருந்தாலும் அவை பின்பற்றப்படுறது கிடையாது. இதில் பார்த்திங்கனாக்க வேலை செய்வோருக்கு குறைந்த கூலி கொடுப்பதோடு பல நேரங்களில் தொடர்ச்சியாக வேலையும் இருக்காது. பெரும்பாலும் அவர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை நாட்கள், மருத்துவ விடுப்பு இதுவும் இருக்காது. வேலை உத்தரவாதம் கிடையாது. வேலை இல்லாத போது அவங்க தொழில்கூடங்களிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. தெருக்களில் விற்பனை செய்கிறவங்க, பழுது சரிபார்க்கிறவங்க, சிறிய அளவிலான தொழில் செய்வதில் ஈடுபட்டுள்ள ஏராளமான எண்ணிக்கையிலான மக்களை தான் இந்த துறை உள்ளடக்கியிருக்கு. அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக ஒழுங்கமைக்கப்படாததாக இல்லை. தொழிலாளர்களுக்கு சிறப்பு ஆதாயங்களோ வேலை நிரந்தரமோ கிடையாது. இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பதிவு பெற்றவை கிடையாது. அடுத்தது பப்ளிக் செக்டார் வெர்சஸ் ப்ரைவேட் செக்டார். பொதுத்துறையும் தனியார் துறையும் பற்றி பார்க்க போகிறோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு public and private sector based on who owns assets is responsible for the delivery of the services. அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னால் பொருளாதார செயல்பாடுகளின் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா பப்ளிக் செக்டாரையும் ப்ரைவேட் செக்டார்ஸையும் அதனுடைய சொத்துக்களின் உரிமையாளரையும் சேவையையும் அளிப்பதற்கு பொறுப்பானவையாக இருக்குது. ஸோ இந்த செக்டார்ஸ் பார்த்திங்கனாக்கா பப்ளிக் செக்டாரில் என்னென்னலாம் வரும் பார்த்திங்கனாக்கா லோக்கல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு நேஷ்னலைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் பப்ளிக் செக்டாரில் வருது. ப்ரைவேட் செக்டாரில் பார்த்திங்கனாக்கா unincorporated are divided into two types, sole trader and partnerships. அடுத்தது இன்கார்பரேட்டடில் பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டாக டிவைட் ஆகுது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அடுத்தது ஃப்ரான்ச்சைஸ்னுட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார்ஸை பிரிச்சிருக்காங்க. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பப்ளிக் செக்டார்ஸ் அண்டு ப்ரைவேட் செக்டார்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள என்னென்ன வேறுபாடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் செக்டார்ஸ்னால் பொதுத்துறைன்னு சொல்லுவாங்க, ப்ரைவேட் செக்டார்னால் தனியார் துறைன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டாரில் சர்வீஸ் மோட்டிவ் இருக்கும், சேவை நோக்கம் கொண்டது. ப்ரைவேட் செக்டாரில் ப்ராஃபிட் மோட்டிவ், லாபம் மட்டுமே நோக்கமாக இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் ஓன் த அசட்ஸ், இதில் சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தம். ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஓன் த அசட்ஸ், எல்லாம் சொத்துக்கள் தனியார் நபர்களுக்கு சொந்தமாக இருக்குது. வேஜஸ் ஆர் பெய்டு பை த கவர்மெண்ட், ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. வேஜஸ் ஆர் பெய்டு பை த ஓனர் ஆஃப் த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், ஊதியம் உரிமையாளரால் வழங்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் பப்ளிக் செக்டார் பார்த்திங்கனாக்கா என்எல்சி, அதாவது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், செயில் இந்திய உருகு ஆணையம், பிஎஸ்என்எல் பாரத தொலைபேசி நிறுவனம். அடுத்தது ப்ரைவேட் செக்டாருக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன வருது, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, அசோக் லேலாண்ட், அடுத்தது டாடா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன், வேலைவாய்ப்புடைய போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன் ரீசெண்ட் இயர் தேர் ஹேஸ் பீன் எ சேஞ்ச் இன் த எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் அண்ட் திஸ் ஹேஸ் ஹெல்ப்டு த எம்ப்ளாயர்ஸ் டு டெவலப் மோர் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் பேட்டர்ன் அமங் தயர் எம்ப்ளாயீஸ். இப்போ சமீப காலமாக பார்த்திங்கனாக்கா வேலைவாய்ப்பு அமைப்பில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்குது. இது எம்ப்ளாயருக்கும் நடுவில் ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்றத சொல்கிறாங்க. அடுத்தது த ட்ரெண்ட் ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த ட்ரெண்ட் இப்போ தற்கால வேலைவாய்ப்பு போக்கு எப்படி இருக்குனாக்க ட்ரெண்ட் இன்க்ரீஸிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்.
சுய வேலைவாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. அடுத்தது firm using fewer full-time employees and tending to offer more short-term contract. நிறுவனங்கள் வந்து ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் குறுகிய கால ஒப்பந்தங்களை பணியில் தருகிறது. There has been a growth in part-time employment. பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. திஸ் மே பி டியூ டு த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். ஸோ இது வந்து ஒரு மக்களுடைய வாழ்க்கை முறையே இதற்கு காரணமாக இருக்கலான்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற வேலைவாய்ப்பு போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் டிஸ்பைட் எ ஷார்ட் டிக்ளைன் இன் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கண்டினியூஸ் டு பி த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு கடுமையான வீழ்ச்சி இருந்தாலுமே தமிழகத்தில் விவசாயமே அதிக பேருக்கு வேலையளித்து கொண்டிருக்கிறது. This is because non-agriculture sectors are yet to generate enough employment to affect a shift or labor force. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்க, விவசாயம் அல்லாத துறைகள் இருக்கு இல்லையா, இரண்டாம் துறை தொழில்துறை அண்ட் சேவைத்துறை, உழைப்பாளர்கள் குழு தொழில்களை மாற்றிக்கொள்வதற்கு போதுமான அளவு வேலைவாய்ப்பை உருவாக்குறது கிடையாது. Most of the employment growth in Tamil Nadu has been contributed by the unorganized and informal sector. தமிழ்நாட்டில் இருக்க வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் பெரும்பகுதி குறைந்த வருமானங்களை அளிக்கின்ற அமைப்பு ரீதியான ஒழுங்கமைக்கப்படாத முறைசாராத துறைகளின் பங்களிப்பாகவே இருக்கு. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் இன் இருவேல்பட்டு எ கேஸ் ஸ்டடி. அதாவது இருவேல்பட்டுங்கிறது ஒரு ஊரோட பேர். இருவேல்பட்டில் இருக்க வேலைவாய்ப்பை ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்றதை பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹேப்பன் இன் த எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோ கேன் பி அண்டர்ஸ்டூட் நாட் ஒன்லி ஃப்ரம் நேஷ்னல் ஆர் ஸ்டேட் லெவல் பட் ஆல்சோ ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் த வில்லேஜ் எக்கனாமி. வேலைவாய்ப்பு நிலவரங்கள் ஏற்படும் போது வேலைவாய்ப்பு நிலவரத்தில் ஏற்படும் மாற்றத்தை நேஷ்னல் லெவல்லையோ ஸ்டேட் லெவலில் மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும்ட்டு கிடையாது, கிராமத்து லெவல்லையும் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இருவேல்பட்டு இஸ் ஒன் சச் வில்லேஜ் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இருவேல்பட்டுங்கிறது ஒரு கிராமம். அது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திஸ் வில்லேஜ் ஹேஸ் பின் ஸ்டடிடு ஃப்ரம் மோர் தென் 100 years பை மெனி ஸ்காலர்ஸ். ஸோ இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னாக்க 100 ஆண்டுகளுக்கு அதிகமான அறிஞர்கள் பலராலும் ஆய்வு செய்யப்பட்டு வந்திருக்கு இந்த வில்லேஜில் போயிட்டு. திஸ் வில்லேஜ் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்லேட்டர் வில்லேஜ் ஆஸ் கில்பர்ட் ஸ்லேட்டர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்காலர் ஒர்க்கிங் இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் டு கோ வித் ஹிஸ் ஸ்டூடெண்ட் டு ஸ்டடி திஸ் வில்லேஜ் இன் 1916. இந்த கிராமம் வந்து ஸ்லேடர் கிராமன்ட்டும் கூறுறாங்க அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஏன்னாக்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு வந்த கில்பர்ட் ஸ்லேட்டருங்கிறவர் முதல்ல தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட இந்த கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த கிராமத்தில் 1916 ஆண்டு போயிருக்கிறாரு. Over the years, many scholars served the occupation of the villages and collected many more details in each person in the village. ஸோ அவரை தொடர்ந்து இந்த கிராமத்துக்காரருடைய வேலைவாய்ப்பு குறித்து கேஸ் ஸ்டடி செய்யறதுக்காக ஒவ்வொருத்தரையும் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதரையும் குறித்து பல விவரங்களை சேகரித்து வந்திருக்கிறாங்க. இட் வாஸ் கிளியர்லி அப்சர்வ்டு தட் த government brought social security awareness among the people of the village through primary health care, provisions of the schools and maintenance of the public distribution system. ஸோ இந்த கிராமத்து வளர்ச்சியின் காரணம் கிராம மக்களிடையே ஆரம்ப சுகாதார நலம், பள்ளி அமைச்சு கொடுக்கறது, பொது விநியோக அமைப்பு ஆகியவற்றின் மீது சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வை அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தியது தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. தோ திஸ் வில்லேஜ் underwent many changes, it is still dependent on agriculture as the main occupation. ஸோ இந்த வில்லேஜில் பார்த்திங்கனாக்க பல மாறுதலுக்கு உட்பட்டுள்ள இருந்தாலுமே இப்போ நிறைய சேஞ்சஸ் அந்த வில்லேஜில் வந்தாலுமே இன்னுமே அவர்களுடைய முக்கியமான தொழில் என்னவாக இருக்குனாக்க விவசாயமாக தான் இருக்குது. ஸோ பின்னாடி ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க.
விவசாயம் தான் முக்கிய தொழிலாக இருக்குது. இப்போ இந்த லுக் அட் த ஃபாலோயிங் டேபிள் ஆர் சார்ட், இந்த கீழே கொடுத்துருக்க டேபிள் சார்ட்டில் பார்த்திங்கனாக்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்க டியூரிங் 1981 எடுத்துருக்கிறது இது. அவுட் ஆஃப் 100 ஃபேமிலிஸ் 25% வேர் எங்கேஜ் இன் நான் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ். ஸோ 100 குடும்பங்கள் எடுத்துட்டாக்க 24% வந்து எதில் இருக்காங்கனாக்க நான் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸாக இருக்காங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் எதில் இருக்காங்க? 2008 தென் members of this family engaged in such employment increased in 41%. During 1981 to 2008, the proportion of the families engaged in the agriculture has declined from 34% to 26%, both as agricultural labor as a cultivator. So இந்த பிக்சரை தொடர்ந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க 1981 பார்த்தீங்கன்னாக்க இந்த டார்க் அதாவது ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா 42% 1981 அது ஃபுல்லாமே கல்டிவேட்டர்ஸ், அதாவது விவசாயிகள் தான் இருந்திருக்காங்க. அடுத்தது லைட் க்ரீன் பார்த்தீங்கன்னாக்க 34% அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் இருந்திருக்காங்க. அடுத்தது எல்லோ கலர் நான் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ், எல்லோ கலரில் இருக்கிறவங்க 24%. ஓகேவா? ஸோ 1981 இது. அடுத்து 2008 பார்த்தீங்கன்னாக்க கல்டிவேட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? 33% தான். அடுத்தது அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் எவ்வளோ இருந்திருக்காங்க? அதை சார்ந்த விவசாயத்துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து 26% இருக்காங்க. அடுத்தது நான் அக்ரிகல்ச்சர் லேபர் 41% இருந்திருக்காங்க. ஓகே, இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.